எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவன் இந்த உலகத்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கின்றான். உங்களில் செயலில் அழகானவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, சோதிப்பதற்காக உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையானது ஒரு அற்பமான வீணும் விளையாட்டும் என்பதை இந்த மனிதன் எப்பொழுது விளங்கிக் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக, தன்னுடைய இறைவனை நோக்கி முற்றிலுமாக திரும்பியவனாக அவன் இருப்பான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்று பார்த்தால், இந்த உலகத்திலே இறைவன் நம்மை படைத்ததற்குண்டான அடிப்படையை மறந்துவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் ஆட்டம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எதுவெதுவெல்லாம் கவர்ச்சி பொருளாக இருக்கின்றதோ அந்த கவர்ச்சி பொருளை நோக்கி நம்முடைய உள்ளம் திரும்பக்கூடிய ஒரு நிலையில வல்ல இறைவனுடைய அந்த சோதனையை பற்றி மறந்தவனாகவும், இறைவன் எதையெல்லாம் குறித்து நம்மை எச்சரிக்கின்றானோ அந்த எச்சரிக்கையை விட்டும் வழி தவறியவனாகவும் மனிதன் மாறி அவனுடைய இலக்கே வேறு பக்கம் போகக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதனுடைய காரணமாக இறந்த பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற அந்த சத்தியத்தை அவன் மறந்துவிட்டு அவனுடைய வாழ்வு வேறு ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அவனுடைய இலக்கு என்னவாக இருக்கின்றது? நீங்க போய் பல நபர்களிடத்துல கேளுங்க, பெருவாரியான மக்களிடத்துல உங்களுடைய அந்த வாழ்நாளினுடைய ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய வாழ்நாளினுடைய குறிக்கோளாக லட்சியமாக நீங்கள் எதை வைத்திருக்கின்றீர்கள் அப்படின்னா, நிறைய சம்பாரிச்சு ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும், லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்படுகின்றோம். என்னது? லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னுவாங்க. சரி, லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய சம்பாதிக்கணும், எக்கச்சக்கமா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதித்து நிறைய செலவழிக்கலாம், நிறைய வீடு வாங்கலாம், சொத்து பத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்றதான் பெருவாரியான மக்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், நீ நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு நீ செட்டில் ஆகணும்னு நீ நினைக்கிற, ஆனா நீ எங்க செட்டில் ஆக போற? அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகின்றான். அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதன் பொருளாதாரத்தை தேடுறதுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். எப்படி ஓடுறான்? அவனை பொருளாதாரத்தை தேடக்கூடிய அந்த ஒரு செயல்பாடானது அவனை மறுட்டி விட்டது. எது வரைக்கும் அவன் தேடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, அவனை கொண்டு போய் குழிக்குள்ள வைக்கிற வரைக்கும், மண்ணறைகளை அவன் சந்திக்கிற வரைக்கும், மண்ணறைய அவன் சந்திக்கிற வரைக்கும் காசு 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 என்று காசு பணத்திற்காக அலையக்கூடிய ஒரு நிலை என்பது மனிதனை நம்முடைய நினைவை விட்டும் திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த பொருளாதாரத்தை இவன் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? மறுமை வெற்றி அவனுக்கு கிட்டுமா? அவன் சேமித்த அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களுடைய நிலை என்ன? எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கட்டுமே, எத்தனை கிலோ கணக்கில் தங்கத்தை சேர்த்து வைக்கட்டுமே, அவனுடைய இறுதி நிலை என்ன அப்படின்னு ஆய்வு செய்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் பொருளாதாரத்தை சேமிக்கின்றான், பொருளாதாரத்தை சேமித்து எண்ணிக்கிட்டே இருக்கின்றான். காசு சம்பாதிக்கிற ஆளுகளுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா அப்படித்தான். ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாகி விடுவார்கள். அவன் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் அப்பப்ப எண்ணிக்கிறான் டக்கு டக்குன்னு. பேங்க்ல போட்டிருந்தா கூட பேங்க்ல வேற எவனும் நம்மளை ஏமாத்தி டிரான்சாக்சன் பண்ணிட்டான்னு அப்பப்ப போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து பாத்துக்கிடுவான். ஏன் டக்குன்னு எவனா உருவிட்டு போயிட்டா என்ன பண்றது? அந்த நேரத்தில் இந்த மாதிரி மோடி இருக்க மொத்தத்துக்கு செல்லாதுன்னு வேற அறிவிச்சு விட்டான். இப்படி வேற பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்றால், அவன் தன்னுடைய அந்த பொருளாதாரத்தை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். எண்ணிக்கிட்டே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த பொருளாதாரமானது நம்ம இந்த பூமியில நம்மளை நிலைத்திருக்க செய்யும்.
இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கின்றான், அவன் நினைக்கின்றான். ஆனால் கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அப்படி கிடையாது, அவன் ஹுத்தமாவிலே எரியப்படுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹுத்தமானா என்னன்னு தெரியுமா? அது மிகப்பெரிய ஒரு கடுமையான நெருப்பு. அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அது எங்க பாயும்? கரெக்டா உள்ளத்துல பாயும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நெருப்பு காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத் வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே சாட்சியும் பகர்கின்றான். எப்படி சாட்சி பகர்கின்றான்? அவன் செல்வத்தை ரொம்ப கடுமையான முறையில நேசிக்கின்றான். வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. மனிதன் எப்படி நேசிக்கின்றான் என்றால் கடுமையான முறையில செல்வத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனா அவன் சேர்த்து வைத்த அந்த செல்வம், நீ லைஃப்ல செட்டில் ஆவனிய, நீ லைஃப்ல செட்டில் ஆகி நீ என்னத்தை சாதிக்க முடிந்தது? இங்கே பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் இருந்து விட முடியுமா? 100 வருஷம் இருக்க முடியுமா? ஒரு 150 வருஷம் உன்னால வாழ முடியுமா? உன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு நீ எதையெல்லாம் விலை வாங்கின, விலை கொடுத்து வாங்கினாய். பல பங்களாக்களை வாங்கி இருக்கலாம், கப்பல்களை வாங்கி இருக்கலாம், விமானத்தை வாங்கி இருக்கலாம், ஒரு குட்டி தீவை கூட வாங்கி இருக்கலாம். அப்படிதான் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தவன் அவன் இருக்கக்கூடிய காசுக்கு தகுந்த மாதிரி பங்களா வாங்குறான். ரொம்ப காசு பெருத்து போனவன் என்ன செய்யறான்? குட்டி குட்டி தீவுகளே விலை கொடுத்து வாங்கிடுறான். இது ஏன் தீவு, இந்த 2 தீவு ஏன் இது என்றெல்லாம் நீ வாங்குறிய. கடைசியில உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 6 அடிக்குள்ளதான் உன்னை அடக்கம் பண்ணிடுறாய். இருக்கா இல்லையா? இப்பொழுது இந்த வாரத்துல நம்ம அமர்ந்திருக்கின்றோமே, நம்முடைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், அவங்க சம்பாதித்த சொத்து எவ்வளவோ இருக்கின்றது, கோடிக்கணக்கான ரூபாய்கள். அவர்களுக்கு சொந்தமான வீடு எவ்வளவோ இருக்கின்றது, அவர்களுக்கு சொந்தமான அந்த வியாபார தலங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா அதிகாரமும் கையில இருந்தது, முதலமைச்சர் என்ற அதிகாரம். இன்னும் சொல்ல போனா மற்ற முதல்வர்களை விட கூடுதல் பவரை தங்களுடைய கையில எடுத்து வைத்துக் கொண்டு கண்ணசைவிலே அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய விதத்துல எல்லாரும் காலில் விழுந்தார்கள். எல்லாரையும் தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு அடிமையா ஆக்கி வைத்திருந்தார்கள். கடைசியில் என்ன நிலைமை? எத்தனை கோடி ரூபாயும் சொந்துக்கே சேர்த்துக்கிட்டு எங்கேயா கொண்டு போக முடிந்ததா? கிடையாது. இத்தனை வியாபார தலங்கள், இவ்வளவு கொடுக்கல் வாங்க, அம்புட்டும் அவர்களுடைய பேர்ல இப்ப உள்ள அந்த சொத்துக்கு யார் இப்ப வாரிசு? இப்ப அதுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உயிர் எழுதினாரா இல்லையா? உயிர் யார் பேர்ல எழுதினார்? அவர் முடியாம இருந்தப்ப கையெழுத்து போட்டு செல்லுமா செல்லாதா? அல்லது இவர்களாக கையெழுத்து போட்டு விட்டார்களா இல்லையா? அல்லது விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டார்களா இல்லையா என்றெல்லாம் பேசப்படுகின்றன. பல்வேறு விதமான வதந்திகளும் கிளப்பி விடப்பட்டு ஒரு நாடு அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. இத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சு அது தனக்கு பின்னாடி யாருக்குன்னு கூட சொல்வதற்கு உண்டான ஒரு வழி இல்லாமல் ஆகிவிட்டதா இல்லையா? ஏதோ லேசா ஒரு சாதாரண காய்ச்சல் கொண்டு போய் சேர்த்தார்கள். 75 நாள் என்ன நடந்து தெரியவில்லை. அவர்களுடைய அதிகாரம் என்ன செய்ய முடிந்தது? அவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் என்ன செய்ய முடிந்து கொண்டது? ஒன்னும் கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் இலக்கு என்பது என்னன்றதை மறந்துவிட்டு மனிதன் அலையக்கூடிய நிலை என்பது இதுதான். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில நமக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில நம்மிடத்துல விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணையில நாம இறைவனிடத்துல வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்ன? அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லியதின் வத்தகுல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதை அந்த ஆன்மா ஒவ்வொருத்தவனும் சிந்தித்து பார்க்கட்டும். இங்க என்ன மனுஷன் என்னப்பா, நம்ம நாளைக்கு என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம்? நாளைக்கு கரண்ட் பில்ல காசு எடுத்து வச்சிருக்கோமா? கரண்ட் பில் கட்டுறதுக்கு 1ஆம் தேதி ஏன்னா வாடகை கட்டுறதுக்கு கரெக்டா காசு ரெடி பண்ணிட்டோமா? நாம கரெக்டா வண்டியை ஓட்டிட்டு போறதுக்கு கரெக்டா பெட்ரோல் போட்டோமா? இப்படிதான் நாளைக்கு உள்ளது சிந்திக்கிறான் மனுஷன். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய நாளைக்கு உள்ளது என்னது? நீ செத்ததுக்கு அப்புறம் இறைவன் முன்னாடி எழுப்பப்பட வேண்டுமே. அப்படி இறைவன் முன்னால் எழுப்பப்படும் பொழுது உன்னுடைய நிலை எப்படி இருக்கும்?
அதுக்கு நீ என்ன சேகாரம் பண்ணி வச்சிருக்கிற? அங்க கொண்டு போய் கிரெடிட் கார்டு கொடுத்தா உடனே சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? டெபிட் கார்டு வச்சு தேய்ச்சி விட்டா விட்டுலாமா? உள்ள போயிடலாமா? ஒரு 2000 ரூபாய் நோட்டு கட்ட தூக்கி வீசினா உடனே நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட முடியுமா? முடியாது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். மனிதன் அந்த நாள்ல புலம்புவான். எப்படி புலம்புவான்? அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா. அவனுக்கு அந்த கெட்டவனுக்கு அவனுடைய ஏடு, கெட்டவனுக்கு உண்டான ஏடு அவனுடைய இடது கரத்துல வழங்கப்படும். அவனுடைய இடது கரத்துல அவனுடைய ஏடு வழங்கப்படும் பொழுது யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த ஏடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? அவன் புலம்புவானா? வலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே. புலம்புவான். யா லைத்தஹா கானத்தில் காலியா, என்னுடைய கதை இத்தோடு முடிந்திருக்க கூடாதா? புலம்புவானா? இதோட என்னுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்க கூடாதா? யார் எப்படிப்பட்டாலு? மிகப்பெரிய அளவுக்கு செல்வத்தை சேமித்து வைத்தவன், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தவன், பிரதமரா இருந்திருப்பான், நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்திருப்பான், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதல்வரா இருந்திருப்பான், அவனுக்கு கீழே 1,00,000 பேர் வேலை பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவன் சொல்லுவானா, யா லைத்தஹா கானத்தில் காலியா, என் சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கு கூடாதா என்று புலம்பி விட்டு மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, நான் சேமித்து வைத்த செல்வம் எனக்கு எந்த விதமான பலனும் அளிக்கவில்லையே. கோடி கணக்கான ரூபாயில போட்டு வச்சிருந்தேனே, ஏன் பொருளாதாரம் எவ்வளவுன்றது என்னாலே எண்ண முடியாத அளவுக்கு காசு சேர்த்து வச்சிருந்தேனே, என்னுடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்து பத்தி எவ்வளவுன்னு எனக்கே தெரியலையே, என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு, அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்து வச்சிருந்தேனே, பார்த்தா சல்லி பைசாக்கு புண்ணியம் இல்லாம மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே, ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பவர், எத்தனை எம்பிக்களை நான் எனக்கு கீழே கையில வச்சிருந்தேன், எத்தனை எம்எல்ஏக்களை வச்சிருந்தேன், எத்தனை கவுன்சிலர்கள் எனக்கு கீழே, எத்தனை பேர், அத்தனை பேரையும் என்னுடைய ஆளுகையின் கீழே அடக்கி வச்சிருந்தேனே. கண்ணிமைத்தால் எல்லாம் வந்துகிட்டு முப்படை வீரர்களும் தயாராக இருந்தார்கள் குண்டு போடுவதற்கு. அல்லாஹ் போட்டானா ஒரு குண்டு உனக்கு, உன்னுடைய சாப்டர் ஓவர். இதுதான் நிலைமை. அப்ப மனுஷன் அப்படி புலம்புவான், என்னுடைய பொருளாதாரமும் என்னுடைய அந்த அதிகாரமும் எனக்கு எவ்விதமான பயனையும் அளிக்கவில்லை என்று அவன் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அப்ப இந்த காசு பணத்தை வச்சு என்ன செய்ய முடிந்தது? கொண்டு போய் அடக்கம் பண்றப்ப கூட ஒரு 500 ரூபாய் நோட்டு 2000 நோட்டை உள்ள போட்டு விட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, லைவ்ல தெரிந்திருக்கும். அந்த 500 ரூபாய் மக்கி மண்ணாதான் போகும். சில கோல்டு, சில விதமான அந்த பொருட்களோட சந்தன பெட்டியில வைத்தாலும் ஒரு மாசத்துல இல்லைனா ஒண்ணும் இல்லாம போகுது. அதுதான் நிலைமை. அந்த 6 அடியை தவிர, அந்த 6 அடியில கொண்டு போய் அடக்கம் பண்ணதை தவிர வேற என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அப்ப மனிதனுடைய இந்த வாழ்க்கை என்பது இது அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் தான் எச்சரிக்கின்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. சில விஷயங்களை நேசிப்பது மனிதனுக்கு அப்படியே கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அவன் நேசிக்கின்றான். எதையெல்லாம் நேசிக்கிறான்? தங்க குவியல்களை நேசிக்கிறான், வெள்ளி குவியல்களை நேசிக்கிறான், பெண்களை நேசிக்கின்றான், சொத்து பத்து நில புலன்களை நேசிக்கின்றான், இந்த மாதிரி கால்நடைகளை விரும்புகின்றான். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீ நேசிக்கிறியே, ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இது இந்த உலகத்தினுடைய அற்பமான வாழ்க்கை. அற்பம் இது. இதை விட சிறந்தது என்ன தெரியுமா? அல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றதே அதுதான் சிறந்ததும் நிலையானதுமாக இருக்கின்றது. குல்லா உனப்பியுக்கும் பிஹைரின் மின் ஸாலிக்கும், இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நபியை நீங்க கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களிடத்துல கேளுங்க, நீங்க நேசிக்கக்கூடிய தங்கத்தை விட,
நீங்கள் நேசிக்கக்கூடிய வெள்ளியை விட, நீங்கள் நேசிக்கக்கூடிய வீட்டை விட, நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை விட, நீங்க வாங்கி குவித்து வைத்திருக்கக்கூடிய லேண்டை விட, கோல்டை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? லில்லதி நத்தகௌ இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்தும் வரிதுவானும் மினல்லாஹ். அல்லாஹ் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றதே அந்த இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் தர காத்திருக்கின்றானே அந்த சுவனபதி, சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அந்த சுவனபதி, அது நீ விரும்பக்கூடிய பெண்களை விட சிறந்தது. நீ சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை விட சிறந்தது. நீ சேர்த்து வச்ச கோடான கோடி ரூபாய் நோட்டுகளை விட அது சிறந்தது. நீ வாங்கி குவித்து வைத்திருக்கக்கூடிய பல பங்களாக்களை விட அது சிறந்தது. இது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம். ஏன்? அதுதான் என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். அதிலே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஸ்வாஜும் முத்தஹரத்தும் ரிதுவானும் மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் அங்கே இருக்கின்றது. உங்களுக்கு தூய துணைகளும் காத்திருக்கின்றார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இதை நோக்கி ஓடணும். நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வம் என்பது காசு பணம் சம்பாதிக்கிறது, அது செல்வம் கிடையாது. அது செல்வம் நமக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், எத்தனை கோடி ரூபாய் சேர்த்தாலும் கூடுதலா இன்னும் 2 கோடி ரூபாய் சேர்க்கணும் நினைப்பான் மனுஷன். அதுதான் மனிதனுடைய சைக்காலஜிக்கலா இருக்கின்றது. உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருக்கக்கூடிய பணக்காரன் போய் கேட்டு பாருங்களேன், பில்கேட்ஸ் போய் கேளுங்களேன், இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்களே, இதோட போதுமா? இல்ல இந்த மாதிரி இன்னும் 1 மடங்கு சம்பாதிச்சா நல்லா இருக்கும், அதுக்குதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றுதான் ஒவ்வொருத்தவனும் சொல்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான நீரோடை இருந்தாலும் கூட அப்பயும் அவன் திருப்திப்பட மாட்டான். அப்ப அவன்கிட்ட போய் இது போதுமான்னு கேட்டா, இந்த மாதிரி இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே. தங்கத்திலே 6 ஓடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு? பில்கேட்ஸ் வச்சிருக்க காசை விட கூடாது. தங்க 6னா அதுல எத்தனை கிலோ கணக்குல வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செல்வத்தை கொடுத்தா கூட அவன் என்ன நினைப்பான், இந்த மாதிரி இன்னொரு இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைப்பதுதான் மனிதனுடைய இயல்பாக ஆகி இருக்கின்றது. அப்ப செல்வந்தன் யாரு? எத்தனை கோடி ரூபாய் சேமித்தாலும் இன்னும் மேற்கொண்டு சேமிக்கணும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்ப செல்வந்தன் என்பவன் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்றால், யாருக்கு போதும் என்ற மனம் இருக்கின்றதோ அவன்தான் உண்மையான செல்வந்தன். இது நமக்கு போதும் என்று நினைக்கிறானே, அதுக்கு மேல அவன் சம்பாதிக்க தேவையில்லை. அவன் அதை கொண்டு போதுமானதாக்கி கொண்டு அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவானே, அவன் தான் உண்மையான செல்வந்தன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அப்படிப்பட்ட செல்வத்தை சேமித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடக்கூடியவர்களாக நாம மாறுவோமே ஆனால் மறுமையில் அது பலன் தரும். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். வியாபாரம் தானே பண்ற, காசு சம்பாதிக்கிறியா? காசு நிறைய சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு பாக்குறியா? மறுமையில நீ செட்டில் ஆகணும், அதுதான் உனக்கு முக்கியம். இது அழிஞ்சு போகக்கூடிய உலகம். இது மறுமையில நீ செட்டில் ஆகுறதுக்கு உண்டான வியாபாரத்தை உனக்கு சொல்லித்தரவா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இந்த உலகத்துல நீ லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு என்னென்னமோ வியாபாரம் பாக்குற, என்னென்னமோ குட்டிக்கரணம்லாம் அடிச்சு காசு சம்பாதிக்க நீ நினைக்கிற. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அஸாபின் அலீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கடுமையான நரக வேதனையில் இருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அந்த வியாபாரத்தை செய். இந்த வியாபாரத்தை நீ செஞ்சேன்னு வை, மறுமையில நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய லாபம் உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வியாபாரம் அது. அந்த கடுமையான வேதனையை விட்டும் உன்னை காக்கக்கூடிய ஒரு வியாபாரம். அது என்ன வியாபாரம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், துஆமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அந்த வியாபாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி முயற்சி எடுக்க வேண்டும்? உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் உங்களுடைய
உயிர்களை கொண்டும் நீங்கள் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும். இந்த வேலையை யாரு செய்கிறானோ அவன் தான் இருக்கிற வியாபாரத்திலே சிறப்பான ஒரு வியாபாரத்தை செஞ்சவன். இந்த வியாபாரத்தை செஞ்சு லாபம் சம்பாரிச்சு வச்சோம்னு வைங்க, அது செல்லாதுன்னு எவனாலே அறிவிக்க முடியாது. திடீர்னு 500 1000 செல்லாதுன்னு வரிசையில போய் நிக்கிறோமா இல்லையா? வேற வழி இல்லாம இந்த மாதிரி அல்லாஹ் அப்படி அறிவிக்க முடியுமா? அப்படி செல்லாம போகுமா? அப்படி போவாது. இந்த வியாபாரம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு நாம செய்யக்கூடிய இந்த வியாபாரம் இருக்கின்றதே, இந்த வியாபாரமானது மறுமையில மகத்தான வெற்றி பெற்று தரக்கூடிய வியாபாரம். அதுல இந்த வியாபாரத்தை செஞ்சா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குங்க தெரியுமா? யாஃபிர் லக்கும் துனூபக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வ மசாகின த்வையிபத்தன் ஃபி ஜன்னாத்தி அத்னின் ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம். இந்த வியாபாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வதன் வாயிலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் போக்குவான், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், உங்களுக்கு சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சோனபதி அங்கே இருக்கின்றது, அங்கே தோட்டங்கள் இருக்கின்றது, தூய்மையான வீடுகள் இருக்கின்றன. தாலிக்கல் ஃபௌசுல் அலீம். இதுதான் மகத்தான வெற்றி. இந்த வெற்றிக்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். நாம சம்பாதிக்கக்கூடிய காசு பணம் என்பது நம்மளை நிலைத்திருக்க வைக்காது. உசுறு போராடி கொண்டிருக்கும் பொழுது மாரடைப்பு, உயிர் போகின்றது, ரொம்ப கிரேவ் பொசிஷன்ல மாறிவிட்டார்கள். அந்த நேரத்துல இத்தனை கோடி ரூபாயை வச்சு அவர்களால் அந்த மூச்சு காற்றை விலைக்கு வாங்க முடிந்ததா? தங்களுடைய அந்த இதயத்தை நன்றாக செயல்பட வைக்க முடிந்ததா? முடியல. அதுதான் நிலைமை. அப்ப நீ எத்தனை கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. உன்னுடைய உயிர் போகும், மரணம் எப்ப வேணாலும் வரலாம். ஆனால் செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு பாரு, அந்த வாழ்க்கை தான் நிலையானது, அதுதான் அழியாதது. பல் துஹ்சிருல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. இந்த உலகம் அற்பமான, இந்த உலக வாழ்க்கை இது அற்பமானது. அந்த மறுமை இருக்கின்றதே அதுதான் நிலையானதும் சிறந்ததுமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட அந்த வெற்றி இருக்கின்றது, அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உக்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹ் வ ஃபதுஹுன் கரீப் வ பஷிரில் முஃமினீன். இன்னும் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதைவிட சிறந்த மகத்தான வெற்றி, நெருங்கி அருகே வரக்கூடிய வெற்றியும் நீங்கள் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த வியாபாரத்தை நீ செஞ்சு பாரு, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து வெற்றி கிடைக்கும். வ பஷிரில் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இதை நற்செய்தியாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இந்த நற்செய்திக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரம், தற்பெருமை, கர்வம் இதெல்லாம் எடுபடாது. எல்லாம் நம்மளுடைய அமல்களை நாசமாக்கிவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். நான் எல்லாம் யாரு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பெரிய சொத்து இருக்கு தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு தெரியுமா? எனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நீ கேட்டு என்னத்தை உன்னால கிழிக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. சல்லி பைசாவுக்கு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம அல்லாஹ் தூக்கி நரகத்துல இழுத்து வீசுடான்னா முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய பொருளாதாரம் நமக்கு பயனளிக்காது, நம்மளுடைய அதிகாரம் நமக்கு பயனளிக்காது, நம்மளுடைய உறவுகள் நமக்கு பயனளிக்காது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாரும் நமக்கு துணைக்கு வர மாட்டார்கள் என்று இருக்கும் பொழுது, அப்ப நாம மறுமைக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல அல்லாஹ்விடத்துல நாம வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம இறைவனுக்கு அஞ்சி மறுமைக்காக நம்மளுடைய அந்த வியாபாரத்தை அமைக்க வேண்டும். அப்படி மறுமைக்கான வியாபாரத்தை செய்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.